ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படியே டைம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, க்ரோக்கோடைல் எஸ்கேப். இது வந்து எப்பிக் எஸ்கேப் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு பண்ணணும்னு அப்படி தான் நினச்சிருந்தேன். நான் க்ரோக்கோடைல் எஸ்கேப் வந்து எப்பிக் எஸ்கேப் பண்ணதுக்கப்புறம் தான் க்ரோக்கோடைல் எஸ்கேப் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அப்போ இந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன்னா, இப்போ வந்து ஈவில் ரன் பார்க்கணும், என்ன கேம் விளையாடிட்டுருக்கல, அதை எனக்கு புரியணுன்றதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். அப்போது வந்து ஈவில் ரன் க்ரோக்கோடைல் எஸ்கேப் போட்டிருந்தாங்க. நான் இன்னும் எப்பிக் எஸ்கேப்பே பண்ணல, ஆனால் க்ரோக்கோடைல் எஸ்கேப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருந்தாங்க. அப்படியா, எனக்கு ரொம்ப ஆர்வமாகிடுச்சு. அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் பண்ணுறோண்டா அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். அறகுறையாக பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எல்லாத்தையும் கடைசியாக வந்து என் கொடுத்தானுங்க. அந்த வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கும். சரி, யூடியூப்லேயே பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ யூடியூப்லேயே பார்த்துட்டு வந்து கடைசியாக வரேன். வீடியோ ஃபைல் இருக்குது. ஒரு வாட்டி சம்பவம் ஆகல, அந்த சம்பவம் ஆச்சு. வீடியோ ஃபைல் இருந்துச்சு, ஆனால் கேம் டெஸ்ட்டு போனேன் பார்த்தீங்களா, அது போயிடுச்சு கைஸ், நாசமாக போயிடுச்சு. சரி விடுங்க. இப்போ பார்க்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் சேனல் செகண்ட் சேனலோட லிங்க் இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் சேனலில் போடலாம். ஓகே, எல்லாம் தேடிட்டு இருக்கோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ வந்து என்ன தேடிட்டுருக்கேன்னா, நான் க்ரோபார் தான் தேடிட்டுருக்கேன். எனக்கு இப்போ நம்மளுக்கு இப்போ கிரெயில் தேவைப்படாது, ஏன்னா நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். டாஸ்க் பண்ண வரல, இப்போ நான் எஸ்கேப் தான் பண்ண வந்திருக்கேன். இப்போ நான் என்ன தேடிட்டுருக்கேன், க்ரோபார் தேடிட்டுருக்கேன். ஏன்டா அவனுக்கு க்ரோபார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே போனோம்ல க்ரோக்கோடைல் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒருத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு தான் போனோம். அதுக்கு க்ரோபார் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு பட்டன் தட்டிட்டு க்ரோபார் எங்கே தேடலாம். இதுக்கு இது இருங்க, இது உள்ள செக் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த வீட்டையே ஒரு வேலை சரி தான் பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கே க்ரோபார் இருக்கா, நம்ம க்ரோபார் வச்சு கேட்பா. சரி, உங்களுக்கு நான் அப்படியே கட் பண்ணி காமிச்சிட்றேன், ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஆல்ரெடி என் வீடியோ நிறைய போய் பார்க்கறதே இல்லை. ஓகே, ஃபஸ்ட் சேனல் செகண்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நல்லவங்களுக்கெல்லாம் கொடியான கொடி நன்றி. ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டி ஆளில் போட்டுச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனே நீங்களும் சீக்கிரமாக பார்க்க முடியும். ஓகே, இந்த க்ரோபார் எடுத்துக்கிட்டு போயிடல. நம்ம இந்த இடத்துக்கு சத்தம் போட்டால் கண்டிப்பாக ஈவில் ரன். எப்பவுமே க்ரோபார் இங்கேயே போட்டு போயிடுவோம். ஆனால் இந்த வாட்டி க்ரோபார் நமக்கு தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, எனக்கு கீழே வந்து ஒரு வேலை பார்க்க வேண்டியது, அது மட்டும் வேணும். சரி, அப்படியே போவோம். இந்த இடத்துக்கு பஞ்ச் ஆஃப் கேஸ் வச்சு ஓப்பன் பண்ணணும். கடைசியாக ஓப்பன் பண்ணிக்கலாம், தேவையே இல்லை, ஏன்னா நம்ம எஸ்கேப் பண்ணிட்டு போகல. ஓகே, இப்போ போயிட்டோம். என்னங்க சவுண்டு கேட்குது? ஏங்க இங்கேருந்து இது எனக்கு வச்சு க்ரோபர். இது அப்போ நாங்கள் போனோம். இப்போ நாங்கள் போனோம்னு வச்சுக்கோங்க, செத்துருவேன். ஏன் செத்துருவோன்னு, தண்ணி வேகமாக அடிச்சுனுங்குது. ஆளாக அடிச்சுன்னு போய் சாவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செத்துருவேன் நான். ஓகே, இது அப்படியே கீழே போட்டுருவோம். என்னடா இது, தேர் இஸ் நோ பிளேஸ் த ட்ராப் த ஐட்டம்ஸ். அடா பாவி, இது வந்து அந்த எலிவேட்டர்லாம் சொல்லுவாங்க, இந்த இடத்துல நீ போடாதடா, இந்த இடத்துல போடக்கூடாது சொல்லுவாங்க. இந்த இடத்துல கூட சொல்கிறானுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஊக்கு இருக்கும். ஊக்கு லைக்கை போட்டு தாக்கு. ஓகே, இந்த இடத்துல சி வச்சு ஓப்பன் பண்ணிடுவோம். இருங்க, இந்த ஒன்று இருக்குமே. ஏங்க எனக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது இப்போ தான். ஏன் என்ன ஆச்சுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, வந்துட்டே இருந்தேன் நான் பாட்டுன்னு. சரி, வண்டி மேலே மோதுறேன்னா ஆகும் சொல்லி வந்து பார்க்கலான்னு வந்தேன். ஒரே ஏற்றிட்டு போயினேன்ட்ட செத்து போட்டேன். செகண்ட் லைஃப் வந்துட்டேன். அவ்வளோதான். அப்போது ஆரம்பிச்சிது. இருங்க, இந்த வண்டி இடத்துல கிராஸ் பண்ணிடணும். ஓடுறேன் டேம்பர் ஒரு ஓட்டம். எங்கே போய் நின்று கூட தெரியாமல் போய் நின்னேன். ஓகே, இந்த வண்டி வருதா? இவங்க ஈவில் ரன் வந்திருக்காங்க, நம்மளோட கெஸ்ட் வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரோபர் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த சத்தத்துக்கு தான் வந்துருக்காங்க. சரி, அப்படியே கீழே இறங்கிடுவோம். நம்மளுக்கு 2 இடத்துல இன்னும் 3 இடத்துல பண்ணணுமா, 4 இடத்துல பண்ணணும். ஏன் நம்ம 3 இடத்துல பண்ணணும். இப்போ இந்த இதுலேருந்து இறங்கி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், க்ரோபர் இருக்கா. ஓகே, இடத்துல இப்போ நம்ம பாத்ரூம்குள்ளே ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்தாச்சு. நம்மளுக்கு 2 யூஸில் இருக்குது. நடந்த ஸ்க்ரீன் வேறு. ஓகே, வந்தாச்சு. இல்லைடா கூடா. ஓகே, இது டோட்டலாக 25 மினிட்ஸ் வந்துச்சு. இதை கட் பண்ணி தூக்கணும்ல 17 மினிட்ஸ் வந்துச்சு. இந்த டாய்லெட்டில் பக்கத்து டாய்லெட் இருக்கணும். இந்த டாய்லெட் தான். இதுக்கு இங்கே வந்து ஒரு ஓப்பன் இருக்கும், இங்கே ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணியாச்சு. என்னடா இது? ஓகே, ஆஃப். இதுக்கப்புறம் இது பக்கத்துலேயே இன்னொன்று இருக்கும். இதுதான் அந்த இது வந்து எப்படி சொல்கிறது, ப்ளே கிரவுண்ட் சொல்லலாமா? அந்த ப்ளே கிரவுண்டில் ஒன்று இருக்கும். பசங்க தண்ணி குடிக்கணும். கரெக்டாக நிற்கிறேன்டா, கிட்ட வந்து பண்ணுமா. பசங்க விளையாடுறான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தண்ணி தேவைப்படும்ல, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் அங்கே வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப ரோல் ஆகுது. இப்போ தான் ஒரு வீடியோக்கு பேசி முடிச்சுட்டு வந்தேன். அப்போது கரெக்டாக தான் வரணும். ஏன் வரல? ஃப்ளோவாக பேசும்போது ஏன்டா விருப்பத்துறீங்க? இன்னொரு இடத்துல பண்ணணும். அது வந்து ஈவில் ரன் பாத்ரூமு,
அந்த இடத்த வந்து இந்த பிங்க் ரூம் பக்கத்தில், அதாவது இந்த வால் கிளாக் பக்கத்தில், அது வால் கிளாக்கே இல்லை, நார்மல் கிளாக் தான். ஓகே, கரெக்டாக தான் வச்சுருக்கேன், ஏமாத்துறீங்க. ஓகே, டுன் டுன் ஒன்று சொன்னது. ஓகே, தூக்கி தான் இருந்தேன். இது ஓகே, இனிமேல் தேவைப்படாது, தலையை சுற்றி தூக்கி விசிரிச்சிச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இது ஒரு இடத்துக்கு வந்து அன்லாக் ஆகிருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம க்ரோக்கோடைல் எஸ்கேப் பண்ண போகிறோம். க்ரோக்கோடைல் எஸ்கேப் பண்ண போகிறோம். இனிமேல் இந்த இடத்துல எதுவுமே தேவைப்படாதுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பொருளை மட்டும் இந்த நேரம் எடுத்துகிட்டு போகணும். இதில் நம்ம கடைசியாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ போய் எடுத்து அங்கே போய் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈவல்டன் வருவா. அவள் வந்தானா யாரால் தாங்க முடியாது. ஏன்னா பேராக இருக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எடுத்துகிட்டு போனோமான்னு சொல்லி பார்த்துருந்தேன். அப்போ தான் ஞாபகிச்சு, கடைசியாக தான் ஞாபகிச்சு, க்ரௌபர் இங்கே இருக்குல்ல, அது க்ரௌபர் எடுத்துகிட்டு போயிடல நம்ம போகும்போது. தண்ணியோட நின்றுருக்கும் பாருங்கள், இங்கே இனிமேல் தண்ணியாக இருந்திருக்காது. இந்த இடத்துல தானே, இந்த இடம் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கியா? இந்த இடம் கிடையாது. ஓகே ஓகே, கரெக்டு. இந்த இடம் கிடையாது, அந்த இடத்துக்கு போகணும். போவோமா? நான் போகிறேன் மேலே மேலே நான் சொல்ல முடியாது, ஏன்னா நான் மேலேயே போகல, நான் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கிறேன். எப்படி சொல்லலாம், நான் போகிறேன் ஸ்ட்ரெயிட்டாக, நீ கொஞ்சம் லைக்கு போடுறா, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு வாடா, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கணும், தட்டிட்டு ஆளாக போட்டு வாடா. இந்த மாதிரிலாம் ரைமிங்காக யாருங்க சொல்லுவாங்க? அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, சரி மறுபடியும் சொல்லிட்டேன்னா, சரி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், தட்டி ஆளாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ சீக்கிரமாக உங்களுக்கு வரும், நீங்கள் சீக்கிரமாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ உள்ள பூந்தாச்சு. இந்த இடத்துல ஏதாவது இருக்கா? எனக்கு இப்படி தான் தேவைப்படுது, சுவிட்ச் தேவைப்படுது, அப்போ தான் கீழே இறங்க முடியும். காசு எறா, அந்த காசை நம்மளுக்கு காசு தாங்க முக்கியம். ஓகே, இந்த இடத்துல தண்ணி இருக்குது, அது எப்படி ப்ரோ எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்கும், அது எடுக்கணும். இங்கே தான் ஒரு காமெடியான விஷயம் இருக்குது. அந்த ஸ்விட்சை எடுத்துகிட்டு, அந்த ஸ்விட்ச் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அது ஒரு ரொம்ப காமெடியான விஷயம். நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சிரிப்பீங்க. என்னடா அது, இங்கே வந்து ஒரு லாக்கர் ரூம் இருக்கும், அந்த லாக்கர் ரூம் இங்கேடா அது இருக்குது. நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த லிட்டில் லாக்கரா, ஏங்க ஸ்விட்ச் கண்டுபிடிச்சிட்டேங்க. இதை பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும். இது 5 ரூபா சுவிட்சு, 2 ஆம்பு. ஏங்க ஈவல்டன் வந்திருக்காங்க, 5 ரூபா சுவிட்சு வச்சு தண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால் எவனா நம்புவாடா? யாரா அடிக்கு வெறும் 5 ரூபா சுவிட்சு வச்சு தண்ணி எடுக்கிறேன்னா அவன் எவ்வளோ பேர் ஆளாக இருப்பான் பாரு. நாங்களாம் எதுலேருந்துல கரண்ட் எடுப்போம் பார்த்தீங்களா? நாங்களாம் துணிலேருந்தே கரண்ட் எடுப்போம்ன்ற மாதிரி தான் இது கதை. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கோடு பார்த்துக்கணும். மேகம், பாம்பு, பொட்டி, சட்டை எனக்கு ஓகே பார்க்கலாம். இப்போ எனக்கு க்ரௌபர் தேவைப்படுது. க்ரௌபர் எங்கே போட்டேன் எங்கேயோ போட்டேங்க. ஈல்டன் கூட வந்தால் ரிடாக்ட் ஆகி வந்தா, இந்த சைடில் போட்ட மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. நான் இந்த சைடில் வந்தால் ஃபஸ்ட்டு எந்த சைடில் வந்தோம்? இந்த சைடில் தான் வந்தோம். ஏங்க இந்த சைடில் வந்தோம், ஆமாம் இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஓகே, க்ரௌபர் நான் இருந்த ஒரு பின்னாடியே தான் இருந்துக்குது, இது தெரியாமல் நான் சுற்றிங்கிறேன். ஓகே, இப்போ க்ரௌபர் எங்கே தேவைப்படுறது? நம்ம கீழே இருக்கணும். இந்த முதல்ல கணக்கு நம்ம திருமணம் எழுத்துறல ஃபஸ்ட்டு அதை டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா முதல்ல நம்ம பார்த்தோன்னா கட்சி துப்பிடுவா. நான் ஒரு வீடியோ பார்த்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த வீடியோவில் ஈவில்டனை போட்டு கடிச்சு துப்பி வச்சுதான் ஈவில்டன் பரதாபமாக செத்து கிடந்தா முதல்ல. ஓகே, இப்போ தான் நம்ம தேவைப்படுதுன்னா, இப்போ வந்து அந்த பொம்மை தேவைப்படுது, ஃபிஷ் பொம்மை. என்னடா சொல்கிறேன், ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷுன்னு ஒன்று ஃபிஷ் இருக்கும். நான் வந்து சாதாரண ரிச்சுவல் இருக்குல்ல, அது சொல்லி இந்த ஒரு மீன் பொம்மை கீழே போட்ட சவுண்டு கேட்குது சொல்லியிருந்தல, அந்த அது வந்து எடுத்துகிட்டு வரணும் இப்போ போய்ட்டு. இப்போ நான் இது மட்டும்தான் இங்கே உள்ளே தேவைப்படுது, மீதி எல்லாமே அங்கேயே இருக்கும், அந்த பேஸ்லேயே இருக்கும். இப்போ மட்டும் இது எடுத்துக்கலாம். இது வந்து வெளியில் போதா, இது நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு உள்ளே போனது நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம அப்படியே போயிடுவோம். ஏன் நான் நின்னேன்னா, அலை அடிச்சுட்டு போன மாதிரி இப்போ அடிச்சுட்டு போதான்னு செக் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. இருங்க, இந்த இடமா? ஓகே, இப்போ எதுக்கு நான் வந்தேன் இங்கே? எதுக்கு வந்தேன்? மீன் பொம்மை திரும்ப வந்தேன். எதுக்கு வந்தேன்னு எனக்கே மறந்துட்டேன். டக்குன்னு பேசினே வரும்போது டக்குன்னு மறந்துடுவேன். இப்போ நான் வந்து வீடியோ முடிச்சுட்டு தனியாக தான் வயசு கொடுப்பேன். அப்புறம் என்னடா உனக்கு இது மறந்துடுவேன்னு சொன்னீங்கன்னா, வீடியோ விளையாடிட்டு இருக்கும்போது பேசினே விளையாடுவேன். என்னடா சொல்கிறேன்னு கேட்காதீங்க. இப்போ ஃபஸ்ட்டே ரியாக்ஷன் மாதிரி பார்த்து விட்ருவேன், எப்படிலாம் பேசணும் அப்படி சொல்லி ஸ்டைலாக, எப்படிலாம் இந்த ஸ்டைலில் தான் பேசணும், இந்த டோனில் தான் பேசணும் அப்படின்னு ரிஹர்சல் மாதிரி பார்த்துருவேன். அந்த டைப்பில் பேசிகிட்டே வரும்போது, உங்கள்கிட்ட பேசிகிட்டே வரும்போது மறந்துட்டேன். இந்த ரூமு இப்போ எதுக்கு வந்தேன்? மீன் பொம்மை திரும்ப வந்தேன், மறுபடியும் வந்துட்டேன். என்ன ஒரு ஆனந்தம். சரி ஓகே, இந்த மீன் பொம்மை தூக்கிப்போம். ஆல்ரெடி இங்கே ஒரு கோட் ஹெட் இருந்துச்சு, ஆடு தலை இங்கே ஏதோ இருந்துச்சுன்னு பார்த்தல. ஓகே, அது வந்து காணாமல் போயிட்டுருக்கோம். அடுத்த வாட்டி வந்து வச்சுக்கோங்களேன், இதுவும் காணாமல் போயிட்டுருக்கோம். இருக்கும், என்ன க்ரொக்கடைல் எஸ்கேப் பண்ணுவோம்ல, அதுக்கு இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நம்ம உள்ளே போனோம், அதுதான் உள்ளே போயிட்டு
ஏன்னா எனக்கு வந்து பார்க்கணும். அங்கே போயிட்டு வந்து பேசுகிறேன் கைஸ். என்கிட்ட பேசுகிற மாதிரி நான் இதுவும் இல்லை. போன வீடியோ ஒரு வாட்டி பேசி இப்போ இது முன்னாடி ஒரு வீடியோ பேசினேன்னா தனி தாகமாகுது, ஒரு மாதிரியாக இருக்குது. நான் ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்துப்பேன், 2 வீடியோ எடுத்துப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு வாய்ஸ் பேசி அன்றைக்கி அது வீடியோ போட்டுருவேன். அதனால தான் கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரே நாள் 2 இது வீடியோ பண்ணுறதுனால எனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது கைஸ். அதனால் அடிக்கடி வராது வீடியோ, என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வரும். அதனால தான் ஓகேங்களா. எபிக் எஸ்கேப் அதெல்லாம் தடைப்படணும்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. கண்டிப்பாக எபிக் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம கீழே இறங்கணும். இப்போது நம்ம கோடு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ தான் போராட்டம் பண்ணிக்கிறோம். ஏன் அந்த கோடு கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு காலர்னு ஒன்று கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். அதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போது மற்ற பவரில் தேவை இல்லையான்னு கேட்காதீங்க. அதை சொல்கிற முக்கியமான விஷயந்தான் அதுதான். ஓகே ஏங்க, இப்போ தான் புரியுது. ஓகே, நான் கீழே போட்ட சவுண்டு கேட்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து அந்த அட்ராக்ட் பண்ணுது. புரியுதா? இழுக்குது. நம்ம காந்தகத்தை வச்சு அட்ராக்ட் ஆகுதுல்ல, இரும்பும் காந்தகத்தை அந்த மேக்னெட் வச்சோன்னா இழுக்குதுல்ல, அந்த டைப்பில் வந்து இது இந்த சவுண்டு கேட்டது அட்ராக்ட் ஆகி வருது. ஓகே, இந்த இடத்துல கேன் இருக்கான்னு பார்த்துனுக்குறேன். சீக்கிரம் வந்து இச்சிட்டோல. இச்சிட்டியா? சவுண்டே கேட்கல, டுன்னு சவுண்டு கேட்கும். ஓகே, இன்னும் இப்படி அங்கே ஆகுது ஃபோனு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கேட்டாங்க? ஃபஸ்ட்டு வந்து இது மேகம், அடுத்து பாம்பு, அடுத்து பொட்டி, அடுத்து சட்டை. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து மேகம்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 மேகம் வந்து 4. ஏங்க அது மேகம் மாதிரி தெரியலையே, இருங்க ஒரு வாட்டி பார்ப்போம். ஏங்க அது பாம்புங்க, மேகம் இல்லை பாம்பு. ஏண்டா மேகத்துக்கு பாம்புக்கு வித்தியாசம் தெரியாது சேர்க்க. மேகம் பாம்பு பொட்டி சட்டை. மேகம் வந்து 1 போட்டுக்கோ. பாம்பு 4. ஓகே, பாம்பு 4. ஓகே கைஸ், பாம்பு என்னன்னு பார்த்தா 4, பாம்பு 4. ஓகே கைஸ், இப்போ வந்து பாம்போட நம்பர் வந்து 4. ஓகே, இப்போ என்ன தேவைப்படுதுன்னா பெட்டி தேவைப்படுது. அந்த பெட்டியோட நம்பர் என்னென்னா 5. ஓகே, பெட்டியோட நம்பர் 5. சட்டை என்னங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதா? எதில் சட்டை இதில்? எதில் சட்டை இதில்? எல்லாமே சட்டை போட்டுக்கிறானுங்க. எது சட்டைன்னு எனக்கு புரியல. ஓகே, இது கிரைல்லாம் இருக்குது கைஸ். கிரைலு பாம்பு ஓடுற மாதிரிலாம் காமிச்சிருக்கானுங்க. இந்த இதில் பிக்சரே இல்லை. ஓகே, இங்கே ட்ரம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கிறோம். ட்ரம்மு தேவைப்படுது. மேகம். ஓகே, நான் ஒரு ஓப்பன் பண்ணிட்டேன். எப்படா ஓப்பன் பண்ணேன்னா நமக்கு 4 நம்பர் தெரியும், 1 4 5. மீதிக்கிற நம்பர் போட்டு பார்த்தோன்னா அப்போ நம்மளுக்கு கண்டுபிடிச்சிச்சு 1 4 5 3. இதே நம்மளோட கோடு. இது வந்து உங்களோட மேட்ச்சில் போய் விளையாடினீங்கன்னா வராது. ஒரு சில மேட்ச்சுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, இந்த காலர் நம்மளுக்கு தேவைப்படுது. இது ராஃப்டில் வச்சிடலாம். இந்த ராஃப்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்தாண்ட பில்டிங் இருக்கும், அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துல தான் இந்த ராப்ட் இருக்கும். இந்த சைடில், ஆமாம் இந்த சைடு வந்தாச்சு. ஓகே, இந்த இடத்துல தான் இங்கே ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்கும், இந்த இடத்துல ராப்ட் இருக்கும். ஓகே, ஆல்ரெடி இங்கே ஒரு ட்ரம் இருக்குது. ஓகே, இந்த ட்ரம் அப்புறமா தச்சுக்கலாம். ஓகே, எப்படி வந்தாச்சு. இந்த இடத்துல ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருக்குது. சரி, ஒரு செக் பண்ணிட்டு வந்துடலாம் போயிட்டு. உள்ளே க்ளோஸில் தான் இருக்குது, மறந்துட்டேன். சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சுற்றிகிட்டே போய்க்கலாம். பாறை மேலாம் ஏறி போகிறோம் பாருங்கள். கல் பாறை எல்லாத்தையும் அடித்து தூக்கி போட்டு போகிற மாதிரி போகிறேன். சரி ஓகே, இது அப்படியே மேலே ஏறுவோம். ஓகே, மேலே ஏறி வந்துட்டேன். கொஞ்சம் ஹேங் ஆகுது. அப்படியே வந்தேன்னா இது இப்போ வந்து ட்ரம்மு தேவைப்படுது. நம்மளுக்கு ட்ரம்மு தான் தேடிட்டுருக்கேன் இவ்வளோ நேரமாக. இப்போ நம்ம இந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 2 சைடில் ஒரு ட்ரம் இருக்கும். செக் பண்ணிக்கலாம். ட்ரம்மு கடிச்சிச்சு ஆல்ரெடி உங்கள் முதல்ல இது நீங்கள் முதல்ல இருக்கும்போது போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கடிச்சிட்டு போயிடுவான், பார்க்கக்கூடாது. அப்புறம் ஓகே, இந்த சைடில் ஏதாவது இருக்காடா? குப்பை மையத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். இது இல்லையா? சந்தோஷம். அப்படியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மேலே ஏறி போய் போட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுக்கு 2 ட்ரம் இருக்கா, 3 ட்ரம் கச்சிச்சு. இன்னும் ஒரு ட்ரம் இருக்கணும். ஒரு ட்ரம் அங்கே இருக்குது, ஒரு ட்ரம் நம்ம கையில் இருக்குது. இன்னொரு ட்ரம் வந்து நம்ம லாக் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒன்று இருக்குது, அது எடுத்துக்கலாம். ஓகே, ஒன்றே இன்னொன்று தைச்சிடலாம். இருங்க, ஹேங் ஆகுது. ஓகே, இன்னொரு ட்ரம் எடுத்து வச்சிடலாம். ஓகே, இதனால் ஓப்பன் பண்ணல, அப்புறமா போய்க்கலாம். இப்போ ஓடுறா, இன்னொரு ட்ரம் எடுத்துகிட்டு வரணும், அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, எங்கே படிக்கட்டு இருக்குன்னு தெரில. ஓகே, இறங்கியாச்சு. பக்கத்துலேயே இருக்கும்பா. இந்த சைடில் தான் இங்கே ட்ரம் இருக்கும், இந்த சைடில் அந்த சைடில் தெரியல. அதோ இருக்குது. அந்த சைடு ஓப்பன் பண்ணி விட்றலாம்.
ஏன்னா ஆன்சர் அடிக்கடி வரா மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த ட்ரம் இருக்கான்னு தேட மாதிரி ட்ரம் இல்லை. ஓகே சரி ப்ளைவுட் ஓப்பன் பண்ணோன்னா டோர் ஓப்பன் ஆகிடும். இங்கே ஏதோ இருக்குது பார்த்தீங்களா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைலைட் பிளேஸு. ஈவில்ற தொச்சிட்டு வந்தால் ஆன்சர் ஒழிஞ்சிக்கலாம். அது பாருன்னு கூட தெரியாது கைஸ், அந்த அளவுக்கு மாற்றி வச்சுருக்கானுங்க. அவ்வளோ இதோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க சிதைச்சிருக்கானுங்க, கையில் சிதைச்சிருக்கானுங்க. ஓகே ஆன்சர் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாலும் ஓகே. இப்போ வந்து தேடணும், போயிட்டு அலசணும். ஆனால் வந்து நான் கரெக்டாக காமிச்சிட்றேன். ஏன்னா நான் ரொம்ப நேரம் எஃபெக்ட் போட்டு 25 மினிட்ஸாக தேடிட்டு இருந்தேன். அதாவது 5 மினிட்ஸோ 6 மினிட்ஸோ பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கிடைக்கவே இன்சே வந்து காமிச்சேன். அதனால தான் உங்களுக்கு கட் பண்ணி சில இந்த காக் வந்து இந்த காக் வந்து ஒரு மிஷினில் போகணும். அந்த மிஷின் பேர் ஞாபகம் இல்லை, அவங்க சொல்கிறாங்க. அந்த என்னடா வரமாட்டேங்குது, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே இந்த மிஷின் தான் அது. போயிடலாம். இதில் வந்து லாக் ஓகே விடுங்க, லாக்குன்னு எதுவும் போட்டுருந்துச்சு நான் பார்க்கல. வாட்ரு ட்ரம் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. இங்கே இந்த வாட்டர் ட்ரம் எடுத்துகிட்டு போவோம். ஓகே நம்ம இந்த வழியாக தான் தப்பிக்கு போடுவோம் அந்த ராஃப்ட்டு. ஓகே வால் எகிரி குச்சி. ஓகே போகணும். மாற்றி போயிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ் ஓகே மாற்றி போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம கரெக்டாக போவோம். இந்த இடத்துல ஹைலைட் பிளேஸ், அது ஹைலைட் பிளேஸ் மாதிரி தெரியுது, தெரியல ஈவிடன் தொத்தில வந்து தெரியாது. ஓகே அந்த இடத்துல பார்த்துக்கோங்க, தொத்தில வந்து சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகே 4வது ராஃப்ட்டு வச்சாச்சு, அவ்வளோதான். அந்த ராஃப்ட்டு ரெடி ஆகிடுச்சு. பாதி பேர் லைக் பண்ணாமல் பார்ப்பீங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டி ஆள் வச்சுக்கோங்க. ஓகே இப்போ என்ன பண்ண போனால் ஃபஸ்ட் சேனல் செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், ஆளை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த காலரில் மாட்டி அது ஓடு. சுதந்திரம் ஈவில் ரன் பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருப்பா. ஓகே ஈவில் ரன் மறுபடியும் வருவேன். எபிக் எஸ்கேப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களை காப்பாற்றி கூட்டும் போவேன். போயிட்டுன்னு பார்க்காத. லேட் டைம் கௌஷிக் 2.0 லேட் டைம் கௌஷிக் வருவோம். செகண்ட் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துல சப்ஸ்கிரைப் ஃபஸ்ட் சேனல் செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், தட்டி ஆளில் பிடிச்சிக்கோங்க. பாய்.